ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனோம்னாக்கா, நான் புக் மார்க் செஞ்சுருந்தேன். அது வந்து நான் வந்து இந்த ஸ்டால் போட்டிருந்தோம்ல திராஜ் காலேஜில். ஸோ அதில் வந்து நான் கொடுத்து விட்ருந்தப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கொடுத்து விட்ருந்தேன். ஆக்சுவலாக நம்ம போகல. அதோட இது வந்து நம்மளுக்கு வந்து ஆனால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. சேல்ஸும் கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ வந்து ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே நம்ம போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் நல்லா இது வரும், பிக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேல்ஸும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருந்தது. நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து விட்டதுனால நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. ஆனால் சேல்ஸ் நல்லா இருந்துச்சு, ஓகே தான், நல்லா இருந்துச்சு. நம்மளோடக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த இது தான் நம்மளால் எப்படின்னு பண்ண முடியல. ஏன்னா நம்ம போய் பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நல்லா சேல்ஸ் நல்லா இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு கால் வந்துச்சு, நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த புக் மார்க் வந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம புக் மார்க்கை போல் அதே தான். இது வந்து கொஞ்சம் ஹேங் ஆகும் இந்த புக் மார்க் நம்ம வச்சிட்டோம்னாக்கா. இங்கே பாருங்கள், இதுவும் இந்த சைடும் நம்மளுக்கு வந்து ஹேங் ஆகும். அந்த மாதிரி டைப் தான் இது. நீங்கள் இது வந்து புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு புக் மார்க் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் இது பேக் சாமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது இன்னொரு புக் மார்க்கும் இருக்குது. நான் அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுவுமே புக் மார்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணல, எனக்கு வேண்டாம், இது புக் மார்க் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, இந்த மாதிரி வேணாம், எனக்கு சிம்பிளாக வேணும்னா கூட சிம்பிளாக இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு டைப் புக் மார்க் தான். இதெல்லாம் ரீட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும். டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து ஹேங் ஆகும். இல்லை இது புக் மார்க் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, திங்க் பண்ணிங்கனாக்கா, இது வந்து நம்ம வந்து பேக் சாமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சாமை எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், பேக் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் பேக்குள்ளே நீங்கள் சாம் போட்டுக்கலாம். இல்லை உங்களோட காலேஜ் பேக்கு, ஸ்கூல் பேக், எந்த பேக்லனாலும் பாருங்கள் டபுளாக எடுத்துக்கோங்க. இது போட்டுட்டு இது போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பேக் சாம் ஆயிடும். இது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். இது புக் ஷாமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நான் நெக்ஸ்ட்டு ஒன்றையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த டைப் ஆஃப் இதையும் நீங்கள் வந்து பேக் ஷாமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிறது மல்டிபர்பஸ். நம்மளுக்கு புக் ஷாம் வாங்கிட்டோம், நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் ஷாம் ஆகிடும். அவ்வளோதான். ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே மல்டிபர்பஸாக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற திங்ஸை வீணாக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.